எல்லா போலீஸ் முன்னாள் அதிகாரிகளை இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அழைப்பாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது ஒரு நல்ல திட்டம். புதியதாக காவலர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து பெண்கள் அப்படிங்கிறது காவல்துறையில் 1972 இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வெறும் ஒரு 10 போலீஸ் தான் நியமித்தாங்க. அதாவது பெண் குற்றவாளிகளை எஸ்கார்ட் பண்ணணும், காவல் நிலையத்தில் வைக்கணுங்கிற முறையில் தான் அந்த பெண் போலீஸுங்கிற அமைப்பு முதல்ல வந்தது. அதுக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா மேடம் அவங்க இருக்கும்போது மகளிர் காவல் நிலையங்களே கொண்டு வந்தாங்க. அதாவது வழக்குகளை புலன் விசாரணை ஒரு ஆண்டுக்கு சுமார் 1 லட்சம் வழக்குகள் அவங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக கையாண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதிரடி படையே வந்தது. அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஏஎம்பி மாதிரி ஒரு பெரிய அதிரடி படையை கொண்டு வந்தாங்க. ஒரு பட்டாலியனே வந்து போச்சு, 1000 பேர். அதுக்கு பிறகு இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையில் சுமார் 20% 1,40,000 காவலர்களில் 22-23% பெண் காவலர்கள். எல்லா விதமான வேலைகளையும் அவங்க வந்து சிறப்பாக கையாளுறாங்க. சட்டம் ஒழுங்கு, நான் காவல்துறை தலைவராக இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 1600 காவல் நிலையங்களில் 500க்கும் மேற்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளே பெண்கள். அந்த காலத்தில் சும்மா பெண்களை எஸ்கார்ட் பண்ண தானே பெண்கள். காவல் நிலைய அதிகாரி என்பது ரொம்ப கடினமான ஒரு பணி. அதுலேயும் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் சேர்ந்த பெண்கள் பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு மாவட்ட அளவிலையும் மாநில அளவிலையும் சப் டிவிஷன் 272 உட்கோட்டங்களில் அவங்க இப்போ பணியில் அமர்த்தப்பட போகிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இம்பேக்ட், என்னங்க ஒரு இம்பேக்ட், மோர் சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா மகளிர் காவலர்கள் வந்து இன்னைக்கு தங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனவே தான் பெண்கள் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம பொறுப்பில் இருக்கும்போதுங்க டிஎஸ்பி எடுத்தோம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக 21 டிஎஸ்பி எடுத்ததில் 17 பேர் பெண்கள். அவங்க போட்டி போட்டு எக்ஸாமினேஷன் எழுதி இன்டர்வியூ பண்ணி அந்த போட்டியில் வந்து ரொம்ப லீடிங்காக வந்துட்டு இருக்காங்க பெண்கள். ஸோ அவங்க எல்லாம் இதை திறமையாக கையாளுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போதைப்பொருளை பற்றி பேசினாங்க. நம்ம பதவியில் இருக்கும்போது இந்த 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 கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 அப்படி கொண்டு வந்தோம். எதுக்குன்னா கஞ்சா விற்கிறவங்களா பார்த்து அவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணணும், அவங்கள குற்ற தடுப்பு கைது செய்யணும், இந்த போதை பழக்கத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரில பண்ணோம். பெருமளவில் குறைஞ்சிது. ஆனால் போதை பழக்கம் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரனியல், ஆங்கிலத்தில் பெரனியல்னு சொல்லுவாங்க. அதாவது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா போதைக்கு அடிமையான இங்கே வர இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இந்த போதை வேணுன்ற மாதிரி இருக்கும். எங்கே போனாலும் எப்படியாவது கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று, இது ஒரு மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். இப்போ யாருக்கு ரோட்டில் போய் நீங்கள் வந்து கஞ்சா எங்கே விற்கிறாங்கன்னு கேட்டால் யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அது விற்கிறவனுக்கும் தெரியும், வாங்குறவனுக்கும் தெரியும். அது போன்ற வகையில் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ வந்திருக்க அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. மகேஷ்குமார் அகர்வால் அவர் நமக்கு, நான் இங்கே அடிஷனல் கமிஷனராக இருக்கும்போது அவர் டெப்டி கமிஷனர் பூக்கடையில் இருந்தார். ரொம்ப திறமையாக, நேர்மையாக, ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இளம் அதிகாரி. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாமே நல்ல சிறந்த அதிகாரிகள். இவர்கள் வந்து போதையை ஒழித்து கட்டுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கட்டுப்பாட்டுகளாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையங்களாகட்டும், காவலர்களாகட்டும், இவர்களை தாண்டி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்? இது ஒரு இம்ப்ரெஷன் தாங்க, ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட். அதாவதுங்க இப்படி ஒன்று இருக்குது ஸ்பெஷலாக, நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. அதுக்கு அரசாங்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ வந்து வரதட்சணைக்கு மற்ற பெண்கள் பிரச்சனைக்கு எல்லாம் தனி காவல் நிலையம் இருக்கும்போது இந்த பெண்களை வந்து சீன்றது, அவங்கள வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்கிறது, இதுக்குன்னே தனி அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா நம்ம இது போன்ற குற்றங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயம், டெட்டரன்ஸ், ஆங்கிலத்தில் டெட்டரன்ஸ், ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு மாரல் அவேர்னஸ். நீங்கள் வந்து 8 கோடி மக்களுக்கு மத்தியில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு தனி படையை அமைச்சிருக்கிறாங்க, ஒரு ஐஜி லெவலில் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் அவர்களே வந்து திறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அது ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச், எப்படிங்க ஒரு கலாச்சார மாற்றம் அது கொண்டுறதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை? அவங்க வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். அவங்க வந்து துப்பாக்கி மாதிரி வந்து ஆயுதங்களை கையாளுறதுல திறமையாக இருக்கணும். அவங்களுடைய ஸ்ட்ரெங்க், ஸ்டெமினா, தொடர் உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, சிச்சுவேஷன் எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தொடர் பயிற்சி தாங்க. பயிற்சி இருந்தால் தான் எதையும் பண்ண முடியும். இப்போ இஸ்ரேல் போன்ற இராணுவத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் போராடுறாங்க போர்க்களத்தில். அதே மாதிரி பெண்கள் வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், நாலேஜ் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர்கள் சொல்கிற மாதிரி சும்மா அப்புறாணி ஒரு தப்பும் பண்ணாதவன், குற்றமே பண்ணாதவனை பிடிச்சி போட்டக்கூடாது. அது சில நாடுகளில் நடக்கும். ஒரு குற்றமும் பண்ணிக்க மாட்டான், அவனை யாராவது புகார் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எந்த விதமான விசாரணையும் இல்லாமல், இல்லாட்டி எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு தவறு செய்யாதவனை பிடிச்சி ஒரு பெரிய குற்றத்தில் சேர்த்து விடக்கூடாது. ஸோ ப்ராப்பர் எவிடன்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், காவல்துறையில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா
ஒரு கைதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லையா? செக்ஷுவல் அஃபென்சஸ்ங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதில் 1% உண்மை கூட இருக்காது. நேரத்தில் பொய்யா கூட ஒரு சிலரை வந்து மாட்டி விடணுங்கிறதுக்காக உறவினர்களே செட்டப் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க. அப்படிங்கிற போது 100% புலன் விசாரணை செய்து இந்த நபர் தவறு செய்திருக்கிறாரா என்பதை கண்டுபிடித்து அந்த ஆதாரங்களோடு தான் ப்ரொஃபஷனல் போலீஸ் வே, ஒரு தொழில் ரீதியான காவல்துறை மாதிரி அவங்க செயல்படணும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ. தேங்க்யூ.